தேசிய அளவிலான சிபிஎஸ்இ டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் 2025 செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்களின் சாதனை. தேசிய அளவிலான சிபிஎஸ்இ டேக்வாண்டோ போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். உன் இலக்கை அடைய வேண்டுமெனில் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். முயற்சி மற்றும் பயிற்சி என்ற கூற்றின்படி எம் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் அவர்களின் கடின பயிற்சி மற்றும் விடாமுயற்சியாலும் தேசிய அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் சாதனை புரிந்துள்ளனர். மாநில அளவில் 150 பள்ளிகள் மற்றும் 1500 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் எம் பள்ளியில் இருந்து 6 மாணவர்கள் பல்வேறு பிரிவில் பதக்கங்களை வென்றுள்ளனர். 78 கிலோ பிரிவில் எஸ். ராகவன் தங்கப்பதக்கமும், 63 கிலோ பிரிவில் ஜே. மகாஸ்வேதா வெள்ளிப்பதக்கமும், 78 கிலோ பிரிவில் எஸ். ஆக்னஸ் கோன்ஷா வெள்ளிப்பதக்கமும், 78 கிலோ பிரிவில் வி. இனியவர்ஷினி வெள்ளிப்பதக்கமும், 28 கிலோ பிரிவில் எம். கீர்த்தி வெண்கலப் பதக்கமும், 68 கிலோ பிரிவில் வி. சுதர்ஷனா வெண்கலப் பதக்கமும் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதிலிருந்து 4 மாணவர்கள் தேசிய அளவிலான சிபிஎஸ்இ டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வாகி அதில் பங்கேற்றனர். 250 பள்ளிகள் மற்றும் 2000 மாணவர்கள் பங்கேற்ற தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவன் எஸ். ராகவன் 78 கிலோ பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை தேடி தந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் திரு சுதாகர் மற்றும் திரு கார்த்தீஸ்வரன் அவர்களையும், செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி. கந்தசாமி அவர்கள் பாராட்டி வாழ்த்தினார். மேலும் துணை தலைவர் திருமதி கே. மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு கே. தனசேகர் மற்றும் தாளாளர் திருமதி கே. தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு ஜே. கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி. சீனிவாசன், முதல்வர் திரு பி. செந்தில் முருகன், துணை முதல்வர் திரு எஸ். ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் பாராட்டி மேலும் பல சாதனைகளை புரிய வாழ்த்தினார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நம்ம எல்லோரும் அறிவோம். குடி, போதை, மோசமான சினிமா, செல்ஃபோன், இவைகள்னால வர இளவயது காதல், இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்மளோட ஒவ்வொரு குழந்தையும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் சரியான முறைக்கு கொண்டு வர்றதுக்கு பள்ளிக்கல்வி பருவம் மட்டுமே சரியான பருவம் என்பதை உணர்ந்து நாங்கள் தொடர்ந்து பல பள்ளிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே எங்களுடன் பெற்றோர்களும் இணைந்து செயல்படுகிறானால் ஒவ்வொரு குழந்தையுமே நம்ம ஒரு நல்ல மனிதனாக எதிர்காலத்தை வரவழைக்க முடியும். அவர்கள் மூலமாக வீட்டுக்கும் நாட்டிற்கும் பயனுள்ள மனிதராக அவர்களை ஆக்க முடியும். அவர்கள் இந்த சீரழிந்த சமுதாயத்தை நல்ல மாற்றத்தை உருவாக்குகிற அடிப்படையில் நாங்கள் பள்ளியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளி நடத்தி கொண்டிருப்பின் அடிப்படையில் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரீஜனல் அளவிலையும் ஆல் இண்டியா அளவிலையுமே பரிசுகளை கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் ஆகிய பல பதக்கங்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். முதற்கண் இவைக்கெல்லாம் காரணமான எனது ஆசிரியர்களுக்கு என் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சென்னை ரீஜனில் நடந்த ஒரு தமிழ்நாடு, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இதில் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு போட்டியில் 2 மாணவர்கள் தங்கப்பதக்கம் பெற்றார்கள். அதே மாதிரி 2 மாணவர்கள் வெள்ளிப்பதக்கம் பெற்றார்கள். 2 மாணவர்கள் வந்து பிரான்ஸ் பதக்கம் பெற்றுள்ளார்கள். இது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் ஆல் இண்டியா லெவலில் சிபிஎஸ்சியில் நடத்தப்படும் ஆல் இண்டியா போட்டிகள் கலந்து கொள்ள உத்தரப்பிரதேஷ் சென்றிருந்தாங்க. அந்த உத்தரப்பிரதேஷ் சென்ற வகையில் மிக சிறப்பாக ஒரு ராகவன் என்ற மாணவன் வந்து ஏற்கனவே ஜோனில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருந்தவர். இப்போது ஆல் இண்டியா லெவலில் 3வது பிரைஸ் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறார். அவருக்கு முதற்கண் எனது பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
அதே மாதிரி மற்ற மாணவர்களும் கலந்து கொண்டு வந்து சிறப்பித்து இருக்கிறார்கள். இன்னும் அதிக பரிசுகளை அடுத்தடி வாங்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். இதற்காக உழைத்த பிஇடி ஆசிரியர்கள், பிரின்சிபல், சீனியர் பிரின்சிபல் மற்ற ஆசிரியர் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ராகவன். நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். இப்போது ஆந்திர பிரதேஷில் நடந்த சவுத் ஜோனில் நான் கோல்டு மெடல் அடித்தேன். இப்போது யூபியில் நடந்த மேட்ச்சில் நான் பிரான்ஸ் அடித்தேன். நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக கோல்டோ இல்லை சில்வரோ அடிச்சிருவேன். என் கூட இருந்த என் கோச்சஸ், என் மாஸ்டர்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வணக்கம். நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் நல்லம்பள்ளி தருமபுரியில் 11th படிக்கிறேன். இந்த தடவை நான் ஆந்திர பிரதேஷ்க்கு போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து சில்வர் வாங்கியிருந்தேன். செலக்ட் ஆகிட்டு நேஷ்னல் போயிருந்தேன் உத்தரப்பிரதேஷில். அங்கே நான் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக கோல்டு இல்லைனா சில்வர் கண்டிப்பாக எடுத்துருவேன். என்னை ட்ரெயின் பண்ண எங்கள் மாஸ்டர், எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வந்து ஆக்னஸ் கோன்சா. நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் நல்லம்பள்ளி தருமபுரியில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த டைம் கிளஸ்டர் ஆந்திர பிரதேசத்தில் நடந்துச்சு. அதில் வந்து நான் சில்வர் மெடல் எடுத்தேன். அதில் செலக்ட் ஆகி நான் உத்தரப்பிரதேஷ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் என்னாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணுவேன்னு ஒரு பிலீஃப் இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்த எல்லா மாஸ்டர்ஸ், கோச்சஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறமா பிரின்சிபல், சேர்மன், அதுக்கப்புறமா என் பேரண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். வணக்கம். என் பேர் சுதர்ஷனா. நான் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் தர்மபுரியில் 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். அப்புறம் நான் வந்து இந்த வருஷம் கிளஸ்டர்ஸில் வந்து பிரான்ஸ் வின் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நேஷ்னல்ஸ் போய் ஏதாச்சும் ஒரு மெடல் அச்சீவ் பண்ணுவேன். அப்புறம் என் கோச்சஸ், அப்புறம் என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், வைஸ் பிரின்சிபல், ஏசிஓ, பிரின்சிபல், சேர்மேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.